இந்த ஜெய் நம்ம நினைச்ச மாதிரி இல்ல. இவன் மனசை மாத்த முடியுமான்னு தெரியலையே. அவனோட முடிவுல அவன் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கான். இப்ப இந்த கல்யாணத்தை எப்படி நிறுத்துறது? இதுக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணி ஆகணுமே. இந்த தலையை சுத்தி மூக்க தொடுற வேலையெல்லாம் வேண்டாம். யாருக்கிட்ட சொன்னா இந்த கல்யாணம் நிக்குமோ அவங்க கிட்டயே டைரக்டா சொல்லிட வேண்டியதான். ஹலோ, ஒரு நிமிஷம் லைன்ல இருங்க. ஹலோ அனன்யா, என்ன அனன்யா ஃபோன் பண்றா? என்னாச்சு? அனன்யா சொல்லுமா. ஹலோ ஹலோ ஹலோ. ஷோ, எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா? அனன்யா, இப்ப எதுக்கடி கால் பண்ண? கிராஸ் டாக்கோ ஏதோ ஆம்பளை குரல் எல்லாம் கேக்குது. மா, அது கிராஸ் டாக்லாம் ஒன்றும் இல்லை. நீங்க எனக்கு பார்த்து வச்ச மாப்பிள்ள கவின் தான். அவர் தான் லைன்ல இருக்காரு. ஐயோ சாரி மாப்பிள்ள. பரவாயில்ல அத்தை. உங்க எல்லாருக்கும் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றதுக்காக தான் நான் இப்போ கனெக்ட் பண்ணியிருக்கேன். நேர்ல என்னால உங்களுக்குலாம் சொல்ல முடியாது. அதான் ஃபோன்ல கூப்பிடுறேன். என்ன அனன்யா, என்ன இதெல்லாம்? ஐயோ ஆன்ட்டி, சாரி ஆன்ட்டி, எனக்கு இதை விட்டா வேற வழி தெரியல. ஃபர்ஸ்ட் நீங்க எல்லாரும் என்னை தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க. எனக்கு இந்த மேரேஜ்ல சுத்தமா விருப்பமே கிடையாது. ப்ளீஸ் தயவு செஞ்சு உடனே நிறுத்திடுங்க. அனன்யா என்ன சொல்றீங்க? ஏய், உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்காடி? அதுவும் மாப்பிள்ளைய லைன்ல வச்சுக்கிட்டு இந்த மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லிட்டு இருக்க? சிவகாமி, நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க. அனன்யா, எதுவா இருந்தாலும் சரி, நாம எல்லாரும் பேசி தீர்த்துக்கலாம். நீங்க எவ்வளவு கன்வின்ஸ் பண்ணாலும் நான் இந்த மேரேஜ்க்கு ஒத்துக்க போறது கிடையாது. ஷோ, இதுதான் என்னோட முடிவு. எப்படியோ நம்ம மனசுல உள்ளதை சொல்லிட்டோம். ஐயோ, இப்ப எதுக்கு 3 பேர் இப்படி சிரிச்சிட்டு இருக்கீங்க? நான் என்ன இங்க காமெடியா பண்ணிட்டு இருக்கேன்? நானும் பத்மாவும் வேணா பழைய ஜெனரேஷனா இருக்கலாம். எங்களுக்கு இந்த பிராங்க் எல்லாம் தெரியாது. ஆனா மாப்பிள்ளைக்கு ஏண்டி அவருக்கு இது புரியாதா? என்னது பிராங்கா? ஆமா அனன்யா, நீ பிராங்க் பண்றதுக்கு இப்படிலாம் பேச நான் சத்தியமா நினைச்சு கூட பார்க்கல, தெரியுமா? ஐயோ அம்மா, நான் பிராங்க்லாம் எதுவும் பண்ணலம்மா, உண்மையதாம்மா சொல்லிட்டு இருக்கேன். ஐயோ ப்ளீஸ் கவின், நீங்களாவது சொல்றதை நம்புங்களேன். அனன்யா, ஃபோனை கட் பண்ணிட்டு நான் உங்களுக்கு ஒரு வீடியோ அனுப்பிச்சிருக்கேன், அதை முதல்ல பாருங்க. என்னது வீடியோவா? நீங்க 2 பேரும் தப்பா எடுத்துக்காதீங்க. 2K கிட்ஸ்னா இப்படிதான் இருப்பாங்க. ச்சே, என்ன இவன் ஏதோ வீடியோ அனுப்புறதா சொல்றான். உங்களை எனக்கு பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சிருச்சு. அக்காவும் உங்க ஃபேமிலி பத்தி எல்லாம் சொன்னா. நீங்க என்ன பார்க்க என் ரூமுக்கே வருவீங்கன்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல. ஐயோ, ஜெய்ய பார்த்து அவர்தான் மாப்பிள்ளை நினைச்சு பேசினத இப்படி நானே எனக்கு சோனியா வச்சுக்கிட்டேனே. ஜெய்ய பார்த்து அவர்தான் மாப்பிள்ளை நினைச்சு பேசினது கரெக்டா ராங் சிச்சுவேஷன்ல மேட்ச் ஆயிருக்கே. இப்ப நான் மாப்பிள்ளைய பிடிக்கலன்னு சத்தியம் பண்ணா கூட யாருமே நம்ப மாட்டாங்களே.
யார் இந்த வேலையை பார்த்ததுன்னு தெரியலையே. இவளா? என்ன தங்கச்சி, என்ன வீடியோ பார்த்து அப்செட் ஆயிட்டியா? இந்த வீடியோக்கு எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல. இதோட ஃபுல் கிரெடிட் கோஸ் டு சுபா. சுபாவா? அவதான் இந்த வீடியோ எடுத்தது. என் கேரக்டரை பத்தி தெரிஞ்சுக்க தான் நீங்க வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நான் ரொம்ப ஓப்பன் டைப்புங்க. பட்டு பட்டுன்னு பேசிடுவேன். கோவம் வரும், ஆனா பிடிச்சவங்க கிட்ட கோவப்பட்டா சட்டுன்னு போயிடும். ஏதோ சுமாரா சமைப்பேன், நல்லாவே சாப்பிடுவேன். நீ இப்படிலாம் பண்ணுவேன்னு தெரிஞ்சுதா இந்த வீட்ல இருக்கிறவங்க எல்லார் பார்வைக்கும் இது கொண்டு போய் சேர்த்துட்டேன். இதுல எந்த தப்புக்கும் யாருக்குமே பங்கு இல்ல. ஏய் ஏய் ஏய், எதுக்கு இந்த மாதிரி தேவையில்லாத வேலையை பார்த்துட்டு உட்காந்துருக்கே நீ? ஏன்னா நீ என் செல்ல தங்கச்சி. கையை வைக்காத மேல. உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்க வேண்டியது என்னோட கடமை. இதோ பாரு தங்கச்சி, நீ என்னதான் சதி திட்டம் போட்டாலும் அது எதையுமே நான் நடத்த விட மாட்டேன். அதுவும் இல்லாம இது பத்மாத்த வாக்கு கொடுத்து நடத்துற கல்யாணம். அதனால கல்யாணம் வரைக்கும் உன் வாளை சுருட்டிக்கிட்டு உட்காரு. ஏய், நான் அன்பா சொல்றதா நினைச்சா அதுதான் உண்மை. எச்சரிக்கிறதா நினைச்சா தப்பில்ல. அக்கா தானே தங்கச்சி. வரட்டா? யார் வந்திருக்கிறது? நான் போய் பாக்குறேன். நான் நீ பாக்குறேன். பாரு. யாருன்னு பாருமா. அம்மா, யாருமா? என்னாச்சு? என்ன? அங்கேயே நில்லுங்க. என்ன ஜெயிலிருந்து தப்பிச்சு வந்துட்டீங்களா? சரி, அதெல்லாம் எங்களுக்கு எதுக்கு? எதுக்கு எங்க வீட்டுக்கு வந்திருக்கீங்க? சொல்லுங்க, இங்க எதுக்கு வந்தீங்க? கண்டிப்பா பாட்டி இங்க வந்தது யாருக்கும் பிடிக்காது. இப்ப நான் அவங்க கிட்ட பாசமா பேசினா என்னையும் தப்பா நினைப்பாங்க. நாம கோவமா இருக்கிற மாதிரி காட்டிப்போம். பாட்டி, இப்ப எதுக்கு நீங்க இங்க வந்தீங்க? நீங்க பண்ணதெல்லாம் பத்தாதா? உங்களால எங்க குடும்பத்துல எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? கஸ்தூரி அம்மாவை கொன்னு அன்பரசி அக்காவை அனாதையாக்கி நிக்க வச்சிருக்கீங்க. அதுவும் இல்லாம கௌசல்யா அக்காவை கொலை பண்ண பாத்திருக்கீங்க. இங்க பாருங்க, இங்க உங்களை யாரு மன்னிச்சாலும் நான் உங்களை மன்னிக்க மாட்டேன். முதல்ல வெளியில போங்க. இது எல்லாமே உனக்காக தானே செல்லம் பண்ணேன். சரி, நீ இந்த வீட்டோட மருமகள் ஆகணும்னு முடிவு பண்ணிட்ட.
அதுக்கு ஏதோ புதுசா பிளான் பண்ணி என்ன திட்டுற. அது மட்டும் எனக்கு நல்லா புரியுது. இப்போ வரைக்கும் நீங்க எங்களுக்கு பண்ணதை எங்களால மறக்கவே முடியல. மனசுல கொஞ்சமாவது மனுஷத்தன்மை இருந்திருந்தா இந்த மாதிரிலாம் பண்ணிருப்பீங்களா? விஸ்வா அன்பரசி கல்யாணத்தை நிறுத்த அன்பரசி அம்மாவை கொன்னே போட்டீங்களே. இப்ப எதுக்காக எங்க வீட்டுக்கு வந்திருக்கீங்க? என்ன அவங்க திடீர்னு வந்திருக்காங்க? பெயிலில் வந்திருக்காங்களா இல்லை ஜெயிலில் தப்பிச்சு வந்திருக்காங்கன்னு தெரியலையே. அனன்யா வேற இவங்ககிட்ட இவ்வளோ கோபமாக பேசுறா. என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே. கேக்குறேன்ல, சொல்லுங்க. இவங்க கிட்ட எதுக்கு தேவையெல்லாம் பேசிக்கிட்டு? ஏங்க, நீங்க எப்படி வந்தீங்க, எதுக்கு வந்தீங்க எல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியமே எங்களுக்கு இல்ல. உங்களை மாதிரி கெட்ட எண்ணம் உள்ளவங்களுக்கு இந்த வீட்ல இடம் கிடையாது. முதல்ல உங்களை யாருங்க இங்க கூப்பிட்டது? நான் தான் சார் கூட்டிட்டு வந்தேன். நான் தான் சார் பாட்டிய வெயில இருந்து இங்க கூட்டிட்டு வந்தேன். என்ன அன்பரசி, உனக்கு என்ன புத்தி கெட்டு போயிருச்சா என்ன? அவங்க ஜெயிலுக்கு போனது உங்க அம்மாவை கொலை பண்ணிட்டு தான். அத மறந்துட்டியா நீ? அண்ணி, உங்களுக்கு கெடுதல் பண்ண உங்களுக்கு நீங்க நல்லது செய்யறதெல்லாம் சரிதான். ஆனா பாம்புன்னு தெரிஞ்சும் அத பக்கத்துல வச்சுக்கிறது நம்ம முட்டாள்தானோ அண்ணி. இவங்க எல்லாம் என்னைக்குமே திருந்த மாட்டாங்க. நீங்க அவங்கள மன்னிச்சு நல்ல மனசோட இங்க கூட்டிட்டு வந்தாலும் அவங்க வேற ஏதாவது பிளானோட தான் இங்க வந்திருப்பாங்க. சுபா, எனக்கு யாரும் எந்த கெடுதலும் பண்ணிட முடியாது. அந்த முருகனும் எங்க அம்மாவும் எனக்கு துணையா இருக்காங்க. அதோட என்னை சுத்தி அத்தை, மாமா, விஸ்வாசர்னு இத்தனை நல்லவங்க இருக்கும்போது யாரு என்ன பிளான் போட்டாலும் அதெல்லாம் செல்லுபடி ஆகாது. அனன்யா கல்யாணத்துல எந்த குறையும் இருக்க கூடாது. அவளுக்கு எல்லாரோட ஆசீர்வாதமும் கிடைக்கணும். மங்கா பாட்டி மேல எனக்கு கோவம் இருக்கதான் செய்யுது. எனக்கு அவங்க சரி செய்யவே முடியாத அளவுக்கு தப்பு பண்ணிருக்காங்க. ஆனா என் பழி உணர்ச்சியை காட்டுறதுக்கு இது நேரம் இல்லை. அவங்க பண்ணது அத்தனையும் அனன்யா நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான். அது இப்போ நடக்க போகுது. அது அவங்க பார்க்கணும்ல. அனன்யாவும் அவங்க மேல உயிரே வச்சிருக்கா. அவளுக்கும் பாட்டி கல்யாணத்துல இருந்தா அவளுக்கும் சந்தோஷமா இருக்கும்ல. அதனாலதான் நானே இவங்களை பெயில எடுக்க ஏற்பாடு பண்ண. என்னமோமா, நீ எது பண்ணாலும் சரியா தான் பண்ணுவேன்னு நான் நம்புறேன். ஒவ்வொரு முறையும் கல்யாணத்துல ஏதாவது சிக்கல் வந்துகிட்டே தான் இருக்கு. இந்த கல்யாணத்துல அப்படி எதுவும் நடக்காம பாத்துக்கமா. இங்க பாருங்க, முதல்ல நீங்க எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க. நான் ஒரு பாவி. அன்பரசி கல்யாணத்தை நிறுத்தணுங்கிறதுக்காக கஸ்தூரிய கொலை பண்ணிட்டேன். என் பேத்தி அனன்யாவுக்கு அவ ஆசைப்பட்ட வாழ்க்கை கிடைக்கணுங்கிறதுக்காக இப்படி ஒரு கேவலமான தப்ப பண்ணிட்டேன். ஆனா அன்பரசி என்ன மன்னிச்சு அனன்யாவுக்கு நல்லது நடக்கும்போது நீங்க இருக்கணும்னு என்ன வெளியில எடுத்துட்டு வந்திருக்கா. அவளோட மனசு யாருக்குமே வராது. நீங்க பாருங்க, நான் இங்க அனன்யாவோட கல்யாணம் வரைக்கும் தான் இருக்க போறேன். அதுக்கப்புறமா நான் திருப்பி ஜெயிலுக்கே போயிடுவேன். நான் இங்க இருக்கிற வரைக்கும் என்னால இங்க யாருக்குமே எந்த பிரச்சனையும் வராது. என் மக வீட்டுக்கே போயிருப்பேன். ஆனா மாப்பிள்ளை என் மேல ரொம்ப கோவமா இருக்காரு. என்னால என் மகளோட வாழ்க்கைக்கு ஒரு பிரச்சனை வந்துடக்கூடாது. அதனாலதான் நான் இங்க வந்திருக்கேன்.
நீங்க எல்லாரும் பெரிய மனசு பண்ணி என் பேத்தி அனன்யா கல்யாணத்தை பாக்குற குடுப்பனை எனக்கு கொடுப்பீங்கன்னு நம்புறேன். சரி சரி, உங்களை பார்த்தாலும் பாவமா இருக்கு. கல்யாணம் வரைக்கும் இங்க இருங்க. ஆனா உங்களால ஏதாவது பிரச்சனை வருதுன்னு தெரிஞ்சா அதுக்கு மேல இந்த வீட்ல நான் உங்களை அலோ பண்ண மாட்டேன். பாத்துக்கங்க. அனன்யா, ஆன்ட்டி. ரூம்ல அவங்கள தங்கிக்க சொல்லு. ஓகே. சரியா? வாங்க பாட்டி. வாங்க வாங்க வாங்க. எப்படிடா பாட்டி. இருக்க? ரொம்ப சாரி பாட்டி, கீழே உங்களை எல்லாரும் முன்னாடியும் திட்டிட்டேன். இந்த வீட்ல நான் வாழணும்னா போலியா வேஷம் போட வேண்டியதா இருக்கு பாட்டி. எனக்கு தெரியாதடா செல்லம். நீ கீழே என்ன அந்த வாங்கும் போதே எனக்கு புரிஞ்சிருச்சு. இது எல்லாமே நடிப்பு தானே. நான் இப்படி வேஷம் போட்டாதான் பாட்டி இந்த வீட்டுக்கு நான் மூத்த மருமகளா ஆக முடியும். ம். சார், என்ன சார், நான் இவ்ளோ தூரம் சொல்லியும் புரிஞ்சுக்க மாட்டீங்க. நீதான் அன்பரசி புரிஞ்சுக்க மாட்டேங்கிற. அவங்க யாரு, அவங்க குணம் என்னன்னு தெரிஞ்சும் அவங்கள போய் நீ கூட்டிட்டு வந்திருக்க. நாளைக்கு அவங்களால ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா நீ என்ன பண்ணுவ? அப்படிலாம் ஒண்ணும் ஆகாது சார். மனுஷங்க எல்லா நேரமும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க சார். அவங்க தான் செஞ்சது தப்புன்னு அவங்களும் உணர்ந்திருப்பாங்கல்ல. அதுவும் இல்லாம இது அவங்க பேத்தியோட கல்யாணம். இது நல்லபடியா நடக்கணும்னு தான் அவங்க நினைப்பாங்களே தவிர அதுல பிரச்சனை வரணும்னு நினைக்க மாட்டாங்க சார். அப்படி நீ நினைக்கிற? அவங்க என்ன எண்ணத்துல வெளியே வந்திருக்காங்கன்னு யாருக்கு தெரியும்? கொஞ்சம் கூட இறக்கமே இல்லாம உங்க அம்மாவை கொன்னவங்க தான் அவங்க. அந்த உண்மை எல்லாருக்கும் தெரிஞ்சும் அவங்கள அரெஸ்ட் பண்ணும்போது கூட கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சி இல்லாம பேசினாங்க. தெரியும்ல? அதெல்லாம் மறந்துட்டியா நீ? நான் எதையும் மறக்கல சார். நான் எதையும் மறந்துடவும் இல்ல சார். அவங்களுக்கு என் மேலதான் சார் கோவம். அனன்யா மேல பாசம் தான் இருக்கு. நீங்க வேணும்னா பாருங்க, இந்த கல்யாணம் முடியற வரைக்கும் அவங்களால எந்த பிரச்சனையும் வராது. நான் வெளியே வந்ததே இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்காகத்தான். அந்த அன்பரசி யாரு உனக்கு மாப்பிள்ளை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு? எல்லாம் உங்க அம்மாவை சொல்லணும். அவளை தலையில தூக்கி வச்சுக்கிட்டு ஆடுறாள்ல, அதான் அவளுக்கு இடம் கொடுத்து போச்சு. ஆமா பாட்டி. நான் கீழே பேசினதை வச்சு நான் திருந்திட்டேன்னு நினைச்சிருப்பா. ஆனா நான் உங்ககிட்ட போன்ல பேசிட்டு தான் வெளியில வந்திருக்கேன்றது அவளுக்கு தெரியாதுல்ல. இத பாரு, நீ யார கல்யாணம் பண்ணிக்கணும் யார கல்யாணம் பண்ணிக்க கூடாதுன்னு நீ தாண்டா செல்ல முடிவு பண்ணணும். இதுக்கு குறுக்க யாரு வந்தாலும் நான் பாத்துக்கிறேன். பாட்டி, இங்க எல்லாமே என்ன கேட்டா பாட்டி நடக்குது இல்லையே. எல்லாம் அந்த அன்பரசி சொல்றத மட்டும்தான் கேட்டு ஆடுறாங்க. எங்க அம்மா கூட என்னமோ அவ என் கூட பிறந்த அக்கா மாதிரின்னு அவ சொல்றத கேளுன்னு சொல்லி டார்ச்சர் பண்றாங்க பாட்டி. அவ உனக்கு நல்லது மட்டும்தான் பண்ணுவான்னு மூச்சுக்கு 300 தடவை சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இதோ பாட்டி, நாளைக்கு கூட கல்யாணத்துக்கு ட்ரெஸ் எடுக்கிறதுக்காக ஷாப்பிங் போறாங்க. அதை எப்படி தடுக்கிறதுன்னு தெரியாம தான் பாட்டி யோசிச்சுட்டே இருக்கேன். இல்ல அன்பரசி, நீ என்ன சொன்னாலும் என்னால சமாதானம் ஆக முடியாது. அவங்கள பெயில் எடுத்துட்டு வந்து நம்ம வீட்ல தங்க வச்சு பெரிய ரிஸ்க் எடுக்கிற, புரியுதா? என்ன சார், நாம தான் கல்யாண வேலையெல்லாம் ஆரம்பிச்சிருக்கோம். துணி எடுக்கிறது, நகை வாங்குறதுன்னு முகூர்த்தத்துல ஆரம்பிச்சு ரிசப்ஷன் வரைக்கும் அவ்வளோ வேலை இருக்கு. இப்ப போய் எதுக்கு சார் அவங்கள பத்தி பேசிக்கிட்டு? நான் சொல்றத நம்பலனா நாளைக்கு அனன்யாவுக்கு ட்ரெஸ் எடுக்க போவோம்ல, அப்ப நீங்களே பாருங்க பாட்டி அனன்யாவுக்கு எந்த அளவுக்கு சந்தோஷமா ஒவ்வொரு ட்ரெஸ்ஸும் செலக்ட் பண்ணி தராங்கன்னு. நாளைக்கு துணிக்கடையில நடக்கிற பிரச்சனையில இந்த கல்யாணம் எப்படி நிக்க போகுதுன்னு மட்டும் நீ பாத்துக்கிட்டே இரு. குட்டிமா,
குட்டிமா எனக்கு சம்மந்தி வராரு. வாங்க வாங்க சம்பந்தி. வாங்க சம்பந்தி. வணக்கம். என்ன வாங்க வாங்க வாங்க. ஒரு phone கூட பண்ணாம திடீர்னு வந்து நிக்கிறீங்க? அதானே. ஆனா சரியான நேரத்துக்கு தான் வந்திருக்கீங்க. ஆமாங்க. அன்பரசி மல்லிப்பூ மாதிரி இட்லியும் கொத்தமல்லி சட்னியும் செஞ்சிருக்கா. இப்பதான் சாப்பிட்டுட்டு இருந்தோம். வாங்க சாப்பிட போவோம். சாப்பிடுங்க. வாங்க இல்ல சம்பந்தி. இல்ல பரவாயில்ல சம்பந்தி, வாங்க பரவாயில்ல சாப்பிடுங்க. இருக்கட்டும் மேடம். நான் குட்டிமா கிட்ட கொஞ்சம் அவசரமா பேசணும், அதான். குட்டிமா கிட்டியா? குட்டிமா, குட்டிமா. ஆ. அப்பா, சித்தி, எப்ப வந்தீங்க? என்ன திடீர்னு சொல்லாம கொல்லாம வந்திருக்கீங்க? என்னாச்சு? வாங்க அங்கிள், வாங்க ஆண்டி. ஏன் இங்கே நிக்கிறீங்க? வாங்க வந்து உட்காருங்க. இல்ல விஸ்வா,